அண்மை செய்தி. சென்னை பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராம்ஜி. ராம்ஜி, வணக்கம். கூடுதல் தகவல் என்ன? சென்னை பெரம்பூர் தொகுதியில தாவேக தலைவர் விஜய் 53,715 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரது வெற்றியை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இதே போல தொகுதி வாக்காளர் தினேஷ், லட்சுமி நரசிம்மன் ஆகியோரும் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள். வில்லிவாக்க தொகுதியில 17,302 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவின் வெற்றியை எதிர்த்து தொகுதி வாக்காளர் சிவராஜ் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். ஆர்கே நகர் தொகுதியில 49,668 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அமைச்சர் மரிய வில்சனுக்கு எதிர்த்து தேர்தல் வழக்கையும் தாக்கல் செய்துள்ளார். மருது கணேசனும் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள். திருவெரும்பூர் தொகுதியில தாவேகா எம்எல்ஏ நவால்பட்டி விஜயன் வெற்றியை எதிர்த்து திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ், மொடக்கூர்சி தொகுதியில 2,430 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா எம்எல்ஏ சண்முகத்தின் வெற்றியை எதிர்த்து தொகுதி வாக்காளர் பெரியசாமி ஆகியோரும் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்துள்ளார்கள். இதே போல திருமயம் தொகுதியில 1,492 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ ரகுபதி வெற்றியை எதிர்த்து தாவேகா வேட்பாளர் சிந்தாமணியாகவும் வாக்கு தாக்கல் செய்திருக்காங்க. இதே போல புதுச்சேரியில காமராஜர் நகர் தொகுதியில 10,205 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற லட்சுமி லட்சிய ஜனநாயக கட்சி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெற்றியை எதிர்த்து அத்தொகுதி வாக்காளர் விஸ்வநாதன் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்துள்ளார்கள். முறைகேடு செய்திருந்த தேர்தல் வெற்றி பெற்றுள்ளதால் இவருடைய வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று அந்த மனுவிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனைத்து தேர்தல் வழக்குகளும் அடுத்த வாரத்தில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ராம்ஜி.